சிவு பிளாக்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மக்களே. சோ எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்க நான் வந்து நம்புறேன். சோ சந்தோஷமாவே இருங்க கடைசி வரைக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ எல்லாருமே பிடிச்ச பர்சனை பத்தி தான் நம்ம பேச போறோம். சோ சோசியல் மீடியால இவரை தெரியாத ஆளே இல்லைன்னு சொல்ல முடியாது. சிறியவர் முதல் பெரியவங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸ் வந்து பிடிச்சாருன்னே தான் சொல்லி ஆகணும். அது வேற யாரும் இல்ல, நம்ம விஜய் சேதுபதி தான். சோ இவரை பிடிக்காதவங்க பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது மக்களே. சோ எல்லாருக்குமே இவரை பிடிக்கும். சோ அவருக்கு பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்து ஒரு இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு. சோ அவர் மேல வந்து ஒரு விமர்சனம் வந்து வச்சிருக்காங்க. அவரு வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரசிச்சு பார்ப்பாங்க, எல்லாமே ஃபன்னா இருக்கும். சோ நம்ம ரொம்ப டிப்ரெஷனா இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோஸ் எல்லாம் பார்த்தா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து ஃபீல் பண்ணுவோம். அந்த அளவுக்கு அவரோட வாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபன்னியாவே தான் அவர் கொண்டு போயிட்டு இருப்பாரு. ஆனாலுமே வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து அவரு ஃப்ரெண்ட்லியா வந்து ஒரு விஷயத்த பண்ணாரு. சோ அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் கலாய்க்கிறது, வந்து அடிக்கிறது எல்லாம் வந்து ஒரு விளையாட்டுத்தனமா பண்ணுவாரு. சோ அதெல்லாம் பாக்குறவங்க நமக்கே வந்து சூப்பரா இருக்கும். சோ நமக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்க மாட்டாங்களா, நம்ம இவ்வளவு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அதை பத்தின வந்து தாட் வந்து இருந்துட்டே தான் இருக்கும். ஒரு வீடியோல வந்து ஒரு ஃப்ரெண்டை போட்டு அடிக்கிற மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்து வைரலா போயிட்டு இருக்கு. சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா அத பெரிய ஒரு தப்பு மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. அவர் எப்படி அடிக்கலாம், அந்த மாதிரிலாம் ரொம்ப தப்பு, வந்து சமூகத்துக்கு முரண்பான விஷயங்களா அவர் பண்றாருன்னு சொல்லிட்டு அவர் மேல வந்து எக்கச்சக்க விமர்சனங்களை வந்து வச்சுட்டே இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம இருக்கோம்னா, நம்மளுக்கு பிடிச்ச பர்சன் நம்ம இருக்கோம்னா, நம்ம மாதிரி விளையாடலாம் பாத்தீங்கன்னா வந்து சிம்பிளான விஷயம், சகஜமான விஷயமும் கூட. இதுல என்னப்பா அவ்வளவு பெரிய விஷயம்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே புரியவே கிடையாது. இப்ப என் கூட ஃப்ரெண்டு கூட வரானா நான் வந்து ஜாலியா கலாய்ப்பேன், அவன் என்ன போட்டு பயங்கரமா கலாய்ப்பான், அசிங்கமாவும் கலாய்ப்பான். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருசாவே வந்து தெரியாது. அவன் அடிக்கிறது நானும் அவன் அடிக்கிறதுன்ற மாதிரி தான் நாங்க வந்து பண்ணிட்டு இருப்போம். பட் அண்ணன் மேல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இந்த சொசைட்டி. அதாவது எவ்வளவோ அநியாயங்கள் நடக்குது நம்ம நாட்டுல, நம்ம சொசைட்டில பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் வந்து ஈஸியா நடந்துருது. அதை பத்தி யாருமே வந்து ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்றது கிடையாது, அதை பத்தி வந்து கேள்வி கேட்கறது இல்ல. யாரோ ஒரு சில பேர் வந்து ஏதோ பெருசா கூட இருக்காதுங்க, அதை வந்து பெரிய இஷ்யூவா ஆக்கி அவர் எப்படி இதை பண்ணலாம், இது பண்ணிருக்கவே கூடாது, ரொம்ப சமூகத்துக்கு முரண்பாடான விஷயம் சொல்லிட்டு என்னமா வந்து நம்ம சொசைட்டில ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா. விஜய் சேது அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த ஃபீல்டுக்கு வந்து முன்னேறி வந்தாரு. சோ ஆரம்ப காலகட்டத்துல பிளாஸ்டிக் வந்து உங்களுக்கே தெரியும். அதுக்கும் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆங்கர் ரோல்லாம் வந்து நிறைய ஆடிஷன்லாம் போயிருக்காராம். ஒரு சில யூடியூப் சேனல்லாம் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து மதிக்கல, வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லைன்ற காரணத்தினால தனிப்பட்ட முறையில வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சு இப்ப இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா பெரிய ஆட்ஸ் தான் சொல்லி ஆகணும். என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணன் தான் வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன். அதை வந்து நாங்க எப்பயுமே வந்து மறக்கவே மாட்டோம். மத்தவங்க எப்படியோ நான் வந்து எப்பயுமே மறக்க மாட்டேன் அண்ணனை. பட் அவரை வந்து இந்த மாதிரி சொல்றது பாத்தீங்கன்னா ரொம்பவே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருத்தன் படிப்படியா வளர்ந்து வரானா அவனை சுத்தி வந்து ஆளுங்க இருக்காங்களோ இல்லையோ நிறைய விமர்சனங்கள் இருக்கும். அதுக்கு அண்ணன் தான் வந்து பெரிய உதாரணம். சோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா அவரு தான் இப்ப ட்ரெண்டிங்கே, விஜய் சேது அண்ணன் தான் ட்ரெண்டிங்கே. சோ அவர் அந்த ரீச்ல இருக்கும் போது எதனா ஒரு சின்ன விஷயத்துல நம்ம இஷ்யூல நம்ம மாதிரி கிரியேட் பண்ணி அவரை இது பண்ணிடலான்ற மாதிரி தான் எல்லாரோட மைண்ட் செட்டும் இருக்கு. அதனால இந்த இஷ்யூ பாத்தீங்கன்னா பெருசா வந்து பேசப்பட்டு இருக்காங்க. நிறைய நெகட்டிவிட்டி நம்ம மேல திரிச்சாங்கன்னா நம்ம வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பெருசா வரப்போறோம், நம்ம வளர போறோம் தான் அர்த்தம். நம்ம அப்படிதான் நம்ம எடுத்துட்டு போகணும். சோ அந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து பெருசாவே தெரியாது மக்களே. அந்த நம்மளோட வெற்றி பாதைக்கு வந்து இது வந்து ரொம்ப வழித்துணையா இருக்கும். சோ நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் யாரா உங்களால சொன்னாங்கன்னா இந்த காலை வாங்கி இந்த காலில் அப்படியே விட்டுருங்க. சோ நீங்க அதை மனசுல எடுத்துட்டு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால வந்து அடுத்த ஸ்டெப் என்ன, நம்ம அடுத்த லைஃப் என்ன பண்ண போறோம், நம்ம ஃபியூச்சர் நம்ம எதை நோக்கி இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு அந்த தாட்டே வராது. அப்படியே ஒரே ரூம்ல வந்து நீங்க அடைஞ்சு அதை பத்தி யோசிச்சு நீங்க வந்து இன்னும் டிப்ரெஷன் தான் போவீங்க. சோ நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் வரும், நெகட்டிவ்ஸ் வந்து இப்பவே இருந்தே தான் ஆகணும். சோ அதை பத்தி நம்ம வந்து எப்பயுமே காலில் போட்டுக்கூடாது. நம்ம அதை பத்தி தட்டி விட்டு நம்மளுக்கான என்ன விஷயங்கள் பிடிச்ச விஷயங்கள் அதை நோக்கி நம்ம ஓடணும்னா நம்ம லைஃப் ஸ்மூத்தா இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோ நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பை.